பஞ்சு இருக்கிற இடத்துல பீடிய பத்த வச்சு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? உங்க தொழிலாளிதான். நாங்க ஒண்ணு உங்க பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துருவோம் தானே சொல்றோம். அதுக்குள்ள இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சுன்னா உடனே கொடுத்துருவோம். இல்ல உங்க பணம் வர வரைக்கும் கம்பெனி இழுத்து மூடனா தாராளமா மூடுங்க. நாங்களும் அந்த தொழிலாளி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறோம். வேண்டாங்க, நீங்க பணம் வந்த உடனே கொடுங்க. தயவு செஞ்சு அந்த தொழிலாளி தண்டிச்சிடாதீங்க. அவரை மன்னிச்சிருங்க. நம்ம தானே ஜெயிச்சோம். எங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் 200 ரூபாய் ஏறுது இல்ல? என்ன தலைவா மௌனமா இருக்கீங்க? முதலாளி ஏற்பட்ட நஷ்டத்துல நமக்கும் பங்குட்டு. ஃபேக்டரிக்குள்ள பீடி சிகரெட் குடிக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி நம்ம கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி பீடி குடிச்சு பஞ்சல அடிச்சிட்டான். அதனால முதலாளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாம தான் ஏத்துக்கணும். ஒரு தொழிலாளி வேலையை விட்டு நீக்கி அவன் குடும்ப நடுத்தருக்கு வந்து நம்மள சந்தோஷமா சாப்பிடணுமா? அவனுக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கிறதா தப்பு இல்ல. தலைவா, விபத்துக்கு காரணம் நான் தான். அதுக்கு தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். பஞ்சு எரிஞ்சதால என் உடம்புக்கு நானே தீய வச்சுக்கிறேன். என்னால மத்த தொழிலாளிங்க பாதிக்க கூடாது. விடுங்கயா. வந்திருக்கிற புது முதலாளி இன்னைக்குதான் புதுசா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறா. நேத்து வர ஒட்டு போட்ட துணியோட ஓட்ட வீட்டுல இருந்தவ இன்னைக்கு மாடி வீட்டுக்கு போனது பெரியவள ஆயிட்டாளா? அந்த இறக்கம் இல்லாத நாய் தொழிலாளிகளை தண்டிக்கிறதா? புருஷனை ஊருக்கு அனுப்பிட்டு மாமனார் வீட்டுல உத்தியோகம் பார்க்கிறவளுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? கட்டிக்கிட்டவனை கட்டி பிடிக்காம கண்டவனை கட்டி பிடிக்கிற நினைக்கிற அவளுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? நல்ல அடிடா. நீ அடிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுற. என் உடம்புல நான் தீய வச்சுக்கிறேன்னு சொன்னப்போ இறக்கப்படாத உனக்கு உன் தங்கச்சியை பத்தி பேசுறதோ ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதா? கேளுங்கயா, கேளுங்கயா, நீங்களே கேளுங்கயா. உள்ள போன நீ முதலாளி கிட்ட பேசுத, உன் தங்கச்சி கிட்ட பேசுத. இவன் நமக்கு தலைவன் இல்லையா, வந்திருக்கிற புது முதலாளியோட அண்ணன். இனிமே இவன் பேச்ச நாம கேட்டா என் குடும்பம் மட்டும் இல்லையா, உங்க எல்லாரும் குடும்பமும் நடுத்தருக்கு வர வேண்டியதுதான். மணிக்கம், 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 என்ன மன்னிச்சு மணிக்கம், மணிக்கம், நான் சொல்லிச்சு மணிக்கம். ஓடா, நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல. என்ன மன்னிச்சிருங்க. ராமு, நான் சொல்றது கேளு. பீட்டர், ஜான், எனக்கு நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, 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 நீங்க வேணா நம்புறேன். நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது நம்புங்க. நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல. தாங்கிடுமா அண்ணன் பாசம், அண்ணன் பாசம். பூங்குயிலே உனக்கு யார் கொடுத்தார் இந்த வேஷம், இந்த வேஷம்? பாசம் உள்ள அண்ணன் நானம்மா, எந்தன் பார்வை எல்லாம் தங்கை நீ அம்மா. ஏற்றி வைத்த தீபம் இங்கே வீட்டை சுட்டால் என்ன ஆகும்? வேதனையால் நெஞ்சு நோகும். இந்தாங்கய்யா. என்னது? இதான் நம்ம தாம்பரத்துல வாங்கியிருக்கிற இடம். மெயின் ரோட்ல இருந்து நேரா வந்தா இந்த இடத்துக்கு வந்துருவான். இந்த இடத்துல மவுண்டன், இந்த இடத்துல தோப்பு, இந்த இடத்துல தோட்டம். இந்த ரெண்டு இடத்துலயே குழந்தைங்க விளையாடுற சறுக்கு விளையாட்டு தூரி, இந்த டூ சைட்லயே குளம். இந்த இடம் அது என்ன? அதான் உங்களுக்கு சமாதி வைக்கிற இடம். மாடல் பாருங்க. இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பின்னால ஓகே சொல்லுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. அது பிடிக்கலையா? இத பாருங்க. இதுல மணிமண்டபம் கட்டலாம். இந்த ரெண்டு லேடிஸ் பொம்மையும் வித்தவுட் துணி. உங்க ஆவி சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத சமாதி கட்டினா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனாலதான் நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான சமாதி கட்டுறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். உலகத்திலேயே தனக்கு